இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் ராஜலட்சுமிக்கு ஏன் தான் இவ்வளோ சட்டுன்னு கோவம் வருதுன்னே தெரியல. நம்ம திருப்பி கதையில் ஒரே விஷயமே இப்போ ரிப்பீட் ஆகிற அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கோபத்தோடு இருக்கிற அந்த கோபத்தை ஏற்றி விடுற மாதிரி விஷயங்கள் தான் ராஜலட்சுமிக்கு ஐஸ்வர்யாவும் பண்ணுறாங்க, கௌதமும் அதுக்கப்புறம் சித்ரா எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் மகா அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து கோச்சிட்டு வெளில வராங்க. தசரதன் இல்லை உன் குடும்பத்தில் தேவையில்லாமல் என்னால் பிரச்சனை வரும், நீ இந்த சிலையெல்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு உடனே அவங்க கோவமாக கிளம்பி போக இவரோட பாதியில் நிறுத்தி வா அப்படின்னு திருப்பி கூப்பிட்றாரு. குட்டி எவ்வளோ பிடிவாதம் உனக்கு அப்படின்னதுக்கப்புறம் நான் என் புருஷன்ட்ட கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டாங்க அவங்க. கணவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே சரி நீ பண்ணிக்கலாம் வா அப்படின்னு அக்ரிமெண்ட்லாம் எழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஜாலியாக அந்த மண்ணெல்லாம் மிதிச்சு எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்கிறத கௌதமோட ஆள் வீடியோவை அவருக்கு அனுப்பிடுறாங்க. அவர் அதை சித்ராவுக்கு காமிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க மீடியாவுக்கு அனுப்புனாங்க. அவங்க எந்த அளவுக்கு வெட்டியாக இருக்காங்கன்னு பார்த்துங்க. இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு ஏதோ வளர்றாங்க. அந்த மொத்தமாக நியூஸ் ரிப்போர்ட்டே நமக்கு ஒன்றும் புரியாத அளவுக்கு வளர்றாங்க. என்னன்னா வேதாச்சலம் குடும்பம் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் அதெல்லாம் ஒரு பகட்டு என்னங்க புரியல எனக்கு. அவங்க மருமக அவங்க வீட்டில் போயிருக்காங்க, அதில் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நமக்கு புரியல. இதை நியூஸில் வேறு போடுறாங்க அப்படின்னா நியூஸில் பார்க்குறவங்களுக்கும் சரி நியூஸில் போடுறவங்களுக்கும் எவ்வளோ வெட்டியாக இருக்கணும். இதெல்லாம் சீரியல்லே கூட லாஜிக்கு தாண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்த உடனே ராஜலட்சுமி கோவப்படுறாங்க. குடும்ப மானத்தையே மாற்றி இது பண்ணிட்டா பேத்தினா அப்படின்ட்டு. இதில் வேற சூர்யா வேற சும்மாலாம் போய் சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா எங்கே போனா மகான்னு கேட்டால் இல்லை அவள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உண்மையை சொல்ல வேண்டியதானே, அதை சொல்லாமட்டு இப்போ அதுவும் மகாதரில் தான் விழப்போகுது. மகா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வீடியோலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் ஷாக்கில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெரியாமலே இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு நடுவில் அந்த ஒரு பொண்ணு விஜயை உருகி ரசிகையாக இருக்காங்கல்ல, அவங்க பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அனாமிக்காவும் அது பிரபா கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. அவங்க எனக்கு பெயர் இல்லாதவள்னு பேர் இருக்குது, ஒரு கையில் இருக்க விரல் நான் இன்னும் மோதிர விரலோட பேர் அனாமிகா அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டார். அது ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூர்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்ட்டு. அவர் உடனே சரி ஓகே இந்த பிரச்சனை என்னங்கிறத பார்ப்போம், நம்ம யார்ட்டும் இது பெருசாக காமிக்க வேணாம் வீடியோவை அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. ஏன் மகா அப்படி பண்ணுறான்னு வேறு யோசிக்கிறாரு. என்ன மகா என்ன பண்ணாங்க நமக்கு ஒன்றும் புரியலன்னு நமக்கும். ஏன்னா உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கதை ஒரு மாதிரி வியடாக தான் போகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்